ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபேட் பாய் ஸ்டுடியோவில் மகாராஜா படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். விஜய் சேதுபதி அவரோட வீட்டில் ஒரு முக்கியமான பொருள், அதாவது லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தராரு. அந்த பொருளை அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்களா இல்லையா, இதில் அனுராக் கஷ்யப்போட ரோல் என்ன, அண்ட் இதெல்லாம் ஒரு இடத்துல எப்படி டைப் ஆகி முடியுது, இதுதான் மகாராஜா படத்தோட கதை. ஆனால் இது மட்டும் கதை இல்லை. எப்பவுமே நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் we should start off with நித்திலன் சுவாமிநாதனோட செம்மையான ஸ்க்ரீன் பிளேங்க. த வேர்ட் கோ ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல, அண்ட் நான் லீனியர் பேட்டர்னில் பண்ணி தெரிக்க விட்டாருன்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஃபிலோமின் ராஜுக்கும் நம்ம ஈக்குவல் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கு. அண்ட் எடிட்டிங் பேட்டர்ன் வாஸ் ஃபெனாமினல். அண்ட் கண்டிப்பாக ஒரு அவார்ட் கட்டச்சே ஆகணும். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு பட்டது இந்த படத்தோட ரைட்டிங். ஒரு படத்தில் கேரக்டர்ஸோட ரைட்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ சூப்பராக அந்த எமோஷன்ஸ் போர்ட்ரே ஆகணும் இந்த படத்தில் நமக்கு புரிஞ்சிச்சு. விஜய் சேதுபதி கேரக்டர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸும் அவ்வளோ ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு காரணம் ரைட்டிங் தான். ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா விஜய் சேதுபதி அவருக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட சட்டலான போர்ட்ரேல் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு டாட் டு டாட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அப்படி தான் அந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணுது. என்னதான் அவருக்கு நடிக்கிற பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் ஹி ஜஸ்ட் லிவ்ட் அப் டு த கேரக்டர். அடுத்த ப்ளஸ் பாயிண்டாக எனக்கு பட்டது சர்ப்ரைஸ் பேக்கேஜான சிங்கம் புலி தாங்க. செம்மையாக நடிச்சிருக்காரு. சூப்பர்பான கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கிறாருங்க. இந்த படத்தில் அவர் காட்டுற எல்லா ஷேட்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா இந்த படத்தில் எதை சொன்னாலும் ஸ்பாய்லர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க அமைச்சிருக்க ஸ்க்ரீன் பிளேவே இந்த பேட்டர்னே அப்படி தான் இருக்குது. நட்டி அவருக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு சில மூமெண்ட்ஸ் அவருக்கு ஒர்க் ஆகுது. இந்த படத்துக்கு எதுக்கடா அனுராக் கஷ்யப் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு டைரக்டர் தெரிய விடுறாரு. அண்ட் விஜய் சேதுபதியோட பொண்ணாக நடித்தவங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன், நல்லாவே நடிச்சிருக்காங்க, நல்ல போர்ட்ரேல். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் அப்படியே ஸ்லோவாக நகருது. அண்ட் காமிக்கல் மூமெண்ட்ஸ் ஆனால் ஒர்க் ஆகிறனால நல்லாவே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டாக போகுது. ஆனால் இந்த படம் பீக் ஆகிறதே செகண்ட் ஹாஃபில் தான். இந்த படத்தோட நெகட்டிவ் ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுனாலுமே ஓரளவுக்கு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வச்சு பேக்கேஜ் பண்ணனால தப்பிச்சு செகண்ட் ஹாஃபில் கொண்டு போய் ஹில்லு மேலே ஏற்றி நம்ம எல்லாத்தையுமே ஆஸ்ட்ரக் பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர். அண்ட் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் எந்த சீனுமே உங்களுக்கு சலுப்பு தட்டாது. ஏன்னா ஹி வுட் கீப் அஸ் கெஸ்ஸிங். செகண்ட் ஹாஃப் என்னதான் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் எப்படி நடக்குதுன்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காகவே வெயிட் பண்ணுவோம். அண்ட் டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் அண்ட் ரொம்ப வைலன்ஸ்க்காக இந்த படம் சின்ன பசங்க பார்க்குற படம் கிடையாது. ரொம்ப டிஸ்டர்பிங் சீன்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ வைலன்ஸ் இருக்குது. ஸோ பெட்டர் பேரண்டல் கைடன்ஸோடு பார்க்குறது நல்லது. இந்த படத்துக்கு ஃபேட் பாய் ஸ்டுடியோவோட ரேட்டிங் இஸ் 9/10. சூப்பர்பான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மகாராஜாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இட்ஸ் அ கம்பேக் ஃபார் தமிழ் சினிமான்னு சொல்லலாமா, வேண்டாம். அண்ட் கம்பேக் ஃபார் விஜய் சேதுபதி கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா தலைவன் ஒரு 25 ஃப்ளாப்புக்கு அப்புறம் கடைசியாக 50வது படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎஸ்பி போய் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க பாருங்கள்.